வெல்கம் டு பரிவீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பன்னீர் ஃப்ரை ரைஸுங்க. பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வீட்டிலே பண்ண பன்னீர். இது 3 பேக்கெட் பாலில் திரி வச்சு பண்ண நான் இந்த பன்னீர். கோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா கொஞ்சம். தேவையான பொருட்கள்: பிரியாணி அரிசி எடுத்துருக்கேங்க. 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நான். இது 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வச்சிடலாம் அடுப்பில். 5 நிமிஷத்தில் ஒரு சவுண்ட்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாப்பாடு ஆயிடுச்சுங்க, அது அப்படியே உதிராக எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அதிலே வச்சுருந்தேன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும், கட்டி ஆகிடும். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதே எண்ணெயில் நம்ம காய்கறி போட்டுடலாம். எண்ணெயில் பன்னீர் வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலே போட்டுடலாம் காய்கறி. காய்கறி போட்டாச்சுங்க. இது ஸ்லோலேயே வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலேயே வைக்கணும். அந்த எண்ணெயிலேயே அப்படியே காய் வெந்துடும். ஸ்லோலே வைக்கலாம். சால்ட்டு போட்டுடலாங்க. அதுலேயே சால்ட்டு போட்டோன்னா அந்த சால்ட்டுலேயே வேகும் காய். தேவையான அளவு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. காய் வெந்துருச்சு. சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரைஸ் இதுலேயே போட்டாச்சுங்க, கலரிக்கலாம் நல்லா. பெப்பர் போட்டுக்கலாங்க. இதோட பெப்பர் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு பெப்பர் தான் போடணும், நல்லாயிருக்கும். பன்னீர் போட்டுடலாங்க. பன்னீர் ஃப்ரை ரைஸ் ரெடி.